எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலமுரளி. நான் மதுரை மாவட்டத்திலேருந்து வரேன். இது என்னுடைய செகண்ட் ஸ்டேஜ். ஆர்ஆர்பி கிளர்க்கு ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் இந்த ஸ்டேஜ் இது பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது ராஜா சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் தான். ஏன்னா அவங்க 2 பேர் எங்கள் அகாடமியில் வந்துட்டு மேஜர் ரோல் அவங்க தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து 2021 பாஸ்ட் அவுட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ எனக்கு பெருசாக அந்தளவுக்கு எதுவுமே கிளியர் ஆகலை. அதுக்கப்புறமா நான் எங்கே லேக் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிறப்போ என் கூட காலேஜ் மேட் வந்துட்டு இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இங்கே அகாடமியில் படித்து அவங்க நல்லா ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு நல்லா கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ ப்ரிலிம்ஸில் கூட ஜஸ்ட் பாஸ் கூட ஆக முடியல. ஸோ அப்போ தான் அவங்க வந்துட்டு சுரேஷ்க்கு வாங்க, அவங்க இங்கே நல்லா சொல்லித்தராங்க அப்படின்னாங்க. நானும் ஓகே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. 6:15க்கே கிளாஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 6:15க்கு கிளாஸ்ன்னும் போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு எந்திரிச்சு போக ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க நமக்கு முன்னாடியே எந்திரிச்சு நாங்கள் போட்ட டெஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எடுக்கிறப்போ அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க நம்மளுக்காக, நம்ம கொஞ்சம் போட்டால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கப்புறமா ரெகுலராக கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு சேர்கிற டீமை பொறுத்து தான் நம்ம கிளியர் பண்ணுறது இருக்குது. நமக்கு நல்ல டீம் சேர்ந்துச்சுன்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம நல்லா படித்து நல்லா கிளியர் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தங்கமானவங்க. அவங்க நான் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் நான் வரல, ரொம்ப டயர்டாக இருக்குது, சோம்பேறித்தனமாக நான் வந்துட்டு எந்திரிக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து எழுப்பி கூப்பிட்டு போய் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் போகும்போதுமே பார்த்தோம்னா அது ஒரு எக்ஸாம் ஃபீலே இருக்காது. இவங்களோட சேர்ந்து போகும்போது ஒரு ஜாலியாக டூர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்காது. நான் அங்கே ஊரில் இருக்கும் போது வந்துட்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு அங்கே எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்து அப்பா முகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா போட்ட அட்டம்ப்ட்டு கம்மியாக இருக்கும், கிளியர் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது அவரே எனக்கு தெரியும் எழுதிட்டு வந்தேன், எனக்கு தெரியும் கிளியர் பண்ண மாட்டேன்னு. அவர் வந்துட்டு அப்படிலாம் சொல்லாதப்பா, அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு அவர் பாசிட்டிவாக பேசுவார். ரிசல்ட் பார்த்தா கிளியராக இருக்காது. ஸோ அந்த டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் ஸ்டார்டிங்கில் இங்கே வந்துட்டு நான் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி நானும் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் போகும்போது தான் தெரிஞ்சது ப்ரிலிம்ஸ் ஒரு விஷயமே இல்லை, நம்ம படிக்க வேண்டியதே மெயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்போது மெயின்ஸ்லேயுமே வந்துட்டு பார்த்தோம்னா எனக்கு எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது, அந்த மெயின் ஸ்ட்ராட்டஜியே எப்படின்னா அவங்க டைம் கம்மி பண்ணி ஈஸியாக எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு அவங்க மென்டல் எபிலிட்டி தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா சுரேஷ் சார் வந்துட்டு யூனியன் பட்ஜெட் சூப்பராக எடுப்பார். அவர் எடுக்கிற அந்த யூனியன் ஒன்ஸ் பார்த்தாலே நமக்கு வந்துட்டு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடச்சிரும். அவர் ராஜா சார் வந்துட்டு இந்தந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுப்பாரு. இதை மட்டும் படிங்க போதும், இதை படிங்க போதும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஸோ அதை வச்சு நீங்கள் படித்தா கிளியர் பண்ணிடலாம். நான் மெயின்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு தான். நான் சூப்பர் பேட்ச் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வருஷம் வைப்பாங்க. நான் அதை கிளியர் பண்ணணுன்னு ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அதுக்குள்ளே எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சு, இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ எங்கே இருந்தாலும் நம்ம படிக்கலாம். நம்ம படிக்கிற டீம் பொறுத்து தான், நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ இந்த மேடையை கொடுத்த சுரேஷ் சார், சுகேஷ் சார், மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். இது எப்போவுமே இங்கே ஸ்டேஜில் வந்து பேசுகிறவங்களோட வெற்றி ஒருத்தரோட தான் இருக்காது, பின்னாடி இருக்கிறவங்க ஒரு 10-20 பேரோட வெற்றி தான் சேர்ந்து அந்த ஒருத்தரோட தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும். இப்போ நான் வந்து நிற்கிறேன்னா எனக்கு பின்னாடி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லா சப்போர்ட்டும் இருந்ததுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் போது கண்டிப்பாக அவங்களும் இங்கே வந்து நிற்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு நெக்ஸ்ட்டு எல்பிஓ எக்ஸாம் வருது, ஐஓபி, அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஏறும்போது அவங்களுக்காக நான் கிளாப் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். அனைவருக்கும் வணக்கம். இது எனக்கு வந்து இது 2வது ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி கிளியர் பண்ணப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன். இப்போ எல்பிஓ கிளியர் பண்ணுறப்ப இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். இதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சுகேஷ் சார், ராஜா சார், மற்ற வந்திருக்க அனைத்து பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கும் இந்த மனமார வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். Suresh,
IAS Academy வெற்றியின் முகவரி.